எல்லா விக்கெட்டும் விழுந்துருச்சு, இவன் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கானே. ப்ரோ பாருங்க ப்ரோ, ஹேண்டில் உடைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஹேண்டிலே தெரியல. ஏய் பேட்ல வேணா ஹேண்டில் தெரியாம இருக்கலாம்டா, அந்த பவுலர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அடிச்சு அடிக்க போற ஹேண்டிலே உடைஞ்சிருக்கு பாறா. அடி ஒண்ணு அப்படியே போட்டு அடிடா. செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். டேய் ஸ்டார்க்கு வாடா. ஏய் ஸ்டார்க்கா, என்னடா சந்தோஷப்படுறீங்க ஸ்டார்க்க பத்தி? பாருங்க எல்லா விக்கெட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கான்டா. அவன் எப்பயாவது அவுட் ஆகுறா ஸ்டார்க்கு. இவனுக்கு என்ன பால் பண்ண அவ்வளவுதானே? ஆமாடா. சூப்பர் பா சூப்பர் பா. டேய் என்னடா கையறா, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? குஞ்சிட்டியாத பவுலர் அவன 6-4 அடிக்க விடுற. இதே மாதிரி தான் போன மேட்ச் ஆர்சிபி கூட கரண் சர்மா அவன ஒரே ஓவர்ல 3 6 கொடுத்தார். நாலா 6 ட்ரை பண்ணேன், அவுட் ஆயிட்டான். டேய் சாவடிச்சுடா உன்னை. என்னடா இப்படி போடுற? நான் பிடிக்கறானலப்பா, இவனுக்கு எப்படி போடுறதுன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டப்பா. ஐபிஎல்ல பவுலர்ஸ்க்கு எப்படி போடணும் அப்படி நீ ப்ரிப்பேர் பண்ணலையாப்பா? நான் ஐபிஎல்க்கே ப்ரிப்பேர் பண்ணலப்பா. டேய் என்னடா இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சிச்சு, அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு நம்ம ரெடியோட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். போன பார்த்து நீங்க ஐபிஎல்ல 24.75 கோடி கொடுத்து எடுத்தீங்க. சரி வரதை எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்து இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 24 கோடியும் உனக்கு ஜாலியா இருக்கு இல்ல? நீ என்ன பண்ணுவே தெரியாதா? இந்த 24 கோடியும் ஒண்ணு நாங்க வேலை வாங்காம விட மாட்டோம். 4 ஓவர் ஒரு மேட்ச் நீ கண்டிப்பா போட்டே ஆகணும். 4 ஓவர் இல்ல 8 ஓவர் கூட போடுறேன். ஆனா 200-300 ரன் போகும். பரவாயில்லையா? பரவாயில்லடா, பரவாயில்லையா? இந்த வேலை வாங்கணும். அந்த 24 கோடிக்கு நாங்க மனசார நீ வேலை செய்யணும். என்ன இன்ஜுரி ஆனாலும் பிரச்சனை இல்லடா. ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளியாவது உன்னை போட போடு போடு போ. ஏய் பால் போடுறா தம்பி. ப்ரோ அவுட் குடு ப்ரோ. ப்ரோ பேட் பட்டு அப்படியே கீப்பர் கேட்ச் பிடிச்சா அவன்கிட்ட கேளுங்க. ஏம்பா ஒரு தடவை நிக்கிறான், அவுட் ஆனா கொஞ்சம் ரேஷன் கொடுத்துருப்பால, பாருப்பா மூஞ்சி பாருப்பா. டேய் அவன் நடிக்கிறான், அவுட் பேட் பட்டு அப்படியே கேட்ச் பிடிச்சாங்க. ஏப்பா அவுட்லாம் இல்லப்பா, வேர்ல்ட் கப் செலக்ட் ஆகல, அந்த விரத்தில வளரிட்டு இருக்கான்ப்பா. ஓஹோ அதுல தான் பண்றீங்க. அம்பையர் அப்படி இல்ல, அம்பையர் அவுட், அம்பையர் பேட்ல போட்டு கேட்ச் பிடிச்சா. சிரிக்கிறா பாருங்க, அங்க பாருங்க. அவுட் ஆனா வருத்தப்பட்டிருப்பான், ஏன் சிரிக்கிறான்? அப்ப அவன் கவலை இல்ல, அப்ப பேட்லயே படல. அப்ப நான் ரிவ்யூ எடுக்கிறேன், டிஆர்எஸ் எடுக்கிறேன். உன் மேல இருக்க பாசத்துல சொல்றேன், ரிவ்யூ எல்லாம் எடுத்து ரிவ்யூ வேஸ்ட் பண்ணாதடா. அவுட்லாம் இல்ல, பாசம் முறிஞ்சு பகை ஏற்பட்டாலும் நான் ரிவ்யூ எடுக்கிறேன்டா. ரிவ்யூடா. We have a player review for எப்பா ரிவ்யூ எடுத்திருக்கானா? சொல்ல கேட்கலாமா? ரிவ்யூ எடுத்திருக்கான், என்ன பண்றது? உண்மையிலே ரிவ்யூ எடுத்திருக்கானா? மாதிரி எடுத்திருக்கான் பாவம். அப்ப அவுட்பா, ரிவ்யூ எல்லாம் பார்க்காத. என்னடா இவ்வளவு நாள் அவுட் இல்ல சொல்லிட்டு இருந்த, ரிவ்யூ சொன்னோட அப்படியே கிளம்பி போறா. என்னடா ஸ்போர்ட்மேன்ஷிப் பேட்ல பட்டுச்சா இல்லையா? பட்டுச்சு. அப்புறம் ஏன்டா ஏமாத்துற? இல்லப்பா அவ்வளவு கான்பிடண்டா இருந்தேன், அப்பயும் ரிவ்யூ எடுக்கிற. ஆனா நீ ரிவ்யூ எடுத்துட்ட, ரிவ்யூல எப்படி அவுட்னு வரும்? தேர்ட் அம்பையர் டிசிஷனை மாத்துறதுக்கு நான் என்ன அந்த பேரை சொன்னா திட்டுவானுங்க. நான் போறேன்பா. ப்ரோ என்னது ப்ரோ இது? வேர்ல்ட் கப் 15 மெம்பர் ஸ்குவாட். அதுக்கு என்ன ப்ரோ இது? மிட்டம் டெஸ்ட் எக்ஸாம் பேப்பர் மாதிரி இவ்வளவு வச்சிருக்கீங்க. பின்ன என்னடா பண்றது? ஒரு பொசிஷனுக்கும் 10ல இருந்து 15 பேர் பெர்ஃபார்ம் பண்றானுங்கடா. பாரா 150 பேருக்கு மேல இருக்குடா. இதுல இருந்து எப்படி 15 பேர் எடுக்கிறது? அதெல்லாம் விடுங்க, இதுல என் பேர் இருக்குல்ல, வி சக்கரவர்த்தி. உன் பேர் கண்டிப்பா இருக்குடா. எங்க இருக்கு காமிங்க? செலக்ஷன் லிஸ்ட்ல இல்ல, ரிஜெக்ஷன் லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோ அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. இப்ப பாருங்க நான் எப்படி போடுறேன்னு பாருங்க. விக்கெட் அடுத்த விக்கெட் ப்ரோ. பாரு ப்ரோ பாரு ப்ரோ, 4 ஓவர் போட்டு 16 ரன் கொடுத்து 3 விக்கெட். சரி அதுக்கு என்ன 11ல நம்ம பேரையும் சேர்த்து விடுங்க. எந்த லெவல்ல? அதான் வேர்ல்ட் கப் கூட்டு போறீங்களா? எது வேர்ல்ட் கப் லெவனா? ஆமா. டேய் உனக்கும் உங்க அண்ணன் டிகேவுக்கு இதே வேலையா போச்சு இல்ல? நாங்க என்ன பண்ணோம்? வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி இருக்க ஐபிஎல்ல நல்லா அன்னியன் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றீங்க. அத நம்பி வேர்ல்ட் கப்புக்கு தூக்கிட்டு போனா அம்பி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி எங்க ஆள வைக்கிறீங்களாடா? ஆமா சார், அந்த ஐபிஎல்ல 5 விக்கெட்டும் நான் தான்டா எடுத்தேன். வேர்ல்ட் கப்ல போய் விக்கெட்டே எடுக்கல. டேய் என்ன இப்படி அடிக்கிற? நானே பெரிய நடிகண்டி. விடுங்க, இப்போ என் பேரை நீங்க சேர்ப்பீங்களா மாட்டீங்களா? முடியாது ப்ரோ, அதெல்லாம் விடுங்க ப்ரோ. இந்த தடவை கண்டிப்பா எங்களை வந்து கூட்டு போங்க, நான் அழகா பண்ணி தரோம். டேய் உங்களை நம்பி வேர்ல்ட் கப் கூட்டு போனா வச்சுக்கேன், வேர்ல்ட் கப்பை ஃபினிஷ் பண்ண மாட்டீங்கடா. கூட்டு போனதுக்கு எங்களை தான்டா பனிஷ் பண்ணுவீங்க. இன்னொரு தடவை வேர்ல்ட் கப்னு வந்தா காலை எடுத்துருவேன். நான் தான் போனே பண்ண மாட்டேன். அத சொல்ல, காலை வெட்டிடுவேன். பக்கம் வந்த ப்ரோ பேரை மட்டும் சேர்த்துங்க ப்ரோ. பேரை மட்டும் சேர்த்துங்க ப்ரோ. கவுண்டர்லயா ப்ரோ? மாப்பிள்ள கடைசியா இந்தியன் டெஸ்ட் மேட்ச்ல 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது ஒண்ணு. ஆமாப்பா, 3 மாசம் முன்னாடி பார்த்தது. உன்னெல்லாம் கடைசியா கபா டெஸ்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுடா. சரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வீட்டுல உட்கார்ந்து துணிகள் துவைப்பது, பாத்திரம் விளக்குவது, வீடு பெருக்குவது என்னும் வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றேன்.
அப்பா நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க வீட்டுல? நான் வந்து என் பொண்டாட்டிக்கு காயெல்லாம் வெட்டி கொடுக்குறேன். எஸ்பெஷலி அந்த முருங்கைக்காய். ஓ டேய் அது இருக்கட்டும், நீ என்னடா பண்ற? நானா? நான் எங்க அம்மா கூட உட்காந்து சீரியல் பாத்துட்டு இருக்கேன்ப்பா. ஆமாப்பா, அதுல இந்த முத்து மீனாக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்தாரு பாருங்க. அது அப்படியே எமோஷனலா போகும்போது அப்படியே கண்குள்ள காட்சியா. டேய் நிப்பாட்டுங்கடா, நம்ம எவ்வளவு பெரிய இந்தியன் பிளேயர்ஸ் தெரியுமாடா? இப்படி வந்து உட்கார்ந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். என்னப்பா பண்றது? இந்தியன் டெஸ்ட் மேட்ச் விளையாடலாம்னு பார்த்தா ஐபிஎல் போயிட்டு இருக்கிறதுனால இந்தியன் மேட்ச் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாப்பா, இந்த விஜயா சாரே விளையாடலாம்னு பார்த்தா அந்த ஐபிஎல் போறதுனால அந்த சீரிஸே டோட்டலா பேன் பண்ணிட்டாங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கு. நானும் ஃபாரின்ல போய் கவுண்டிலாம் போய் விளையாடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஐபிஎல் நடக்குது, அதனால அந்த மேட்ச் ஆட முடியாது அப்படின்னு. ஐபிஎல் நடக்கிறதுனால எந்த மேட்சும் விளையாட மாட்டானுங்க. சரி ஐபிஎல் போய் விளையாடலாம்னு பார்த்தா ஆக்சன்ல முதல்ல வந்து அன்சோல்ட் பண்ணி அனுப்பிடுறானுங்க. அதான் அன்சோல்டு என்னெல்லாம் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்கடா. நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? பேசாம நம்ம 3 பேரும் அப்படியே கமெண்ட்ரி செக்ஷனுக்கு போயிடுவோமா? பேசிட்டே இருக்கலாம். சூப்பரா இருக்கும்ப்பா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேதுப்பா. நம்ம எல்லாம் என்ன இந்தியன் கிரிக்கெட்டர்ஸா இல்ல மெரைன் இன்ஜினியர்ஸாப்பா? 6 மாசம் இந்தியன் டீமுக்கு விளையாடுறோம், ஐபிஎல்னால 6 மாசம் வீட்டுல இருக்கிறோம். இப்படியே போச்சுன்னா என்னப்பா பண்றது? இந்த 6 மாசத்துல நம்ம ஒரு முருங்கை விதையை போட்டுட்டோம்னா அப்படியே குப்பு வளர்ந்து காய் விதை எல்லாம் வளர்ந்து சாப்பாடு சாப்பிடலாம். மச்சான் உனக்கு இது தவிர வேற எதுவுமே தெரியாதடா? தெரியுமே. என்ன தெரியும்? சூப்பரா இருக்கு.